ஏ ரேணு, எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இப்போ நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? ஷோ, எப்ப பார்த்தாலும் லவ் லவ் லவ். ஏன்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? இப்போ புரியுது நான் ஏன் இன்டர்வியூ இன்னும் கிளியர் பண்ணலன்னு. நீ இப்படி லவ் லவ்னு என் பின்னாடி சுத்திட்டு இருந்தா என் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாதா? எது நானு? என்னாலதான் உனக்கு வேலை கிடைக்கல, அப்படிதானே? பின்ன இங்க பாரு, அவ்வளவு ஒண்ணு மானங்கிட்டு போய் உன் பின்னாடி வரணும்னு எனக்கு அவசியம் இல்ல. இன்னில இருந்து உனக்கு எனக்கு பிரேக் அப்படி. அடிச்சி லவ்வே பண்ணல, இது கெட்ட கேடுக்கு பிரேக்கப் ஒரு கேடு. நீ என்னடி பண்றீங்க? இல்லக்கா, அம்மா தான் அப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கல்ல, அதான் அப்பா ஊருக்கு போயிட்டாரு. அப்பா போயிட்டானா அவன்? ஆமா மாமா. மாமாவா? சரி, அவர் போனா போட்டோம், நீ என்ன பண்றீங்க? அம்மா தான் அப்பா ஊருக்கு போயிட்டாங்கல்ல, அதான் ஒரு வயசு பொண்ணுக்கு தனியா இருக்கணும்னு என்ன இங்க அனுப்பி வச்சாங்க. எப்படி ஒரு வயசு பொண்ணுக்கு இன்னொரு வயசு பொண்ணு துணையா? நல்லா இருக்குடி. சரி அதெல்லாம் விடு. மாமா நீங்க எப்படி இருக்கீங்க? மறுபடியும் மாமாவா? நான் நல்லாதமா இருக்கேன். நீ என்னமா பண்ற? நான் இப்பதான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் ஜாப் போயிடுவேன். ஓ, அவ்வளோ வளர்ந்துட்டியா? சூப்பர்மா. மாமா, சின்ன வயசுக்கும் இப்பக்கும் உங்களை பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எங்க வீட்டுல மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆப்ஷன் கொடுத்தாங்க, உடனே உங்களை கட்டிப்பேன். பார்த்து இல்லை டிமாண்ட. அப்படியா ரேவதி? உங்க அக்கா இந்த வீட்டை விட்டு போனா கூட பரவாயில்ல, ஆனா நீ இந்த வீட்டில தான் இருக்கணும்னு. நான் இங்க போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். வேணும்னா விளக்கு கூட ஏத்துவேன். ஐயோ, எப்படி வளர்த்திருக்கானுங்க. ஏய், நீ எதுவும் தனியா அனாதாசிரமத்தை வளர்ந்தியாடி? மாமா, ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரவா இல்ல லஞ்ச் எடுத்து வைக்கவா? ஷோ, நீங்க வெளியில நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள. ஐயோ, நீ வேற வரணும்ல. வா 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 வா. ஹாய் ஜே. ஏ மோனி, நீ எப்படி வந்த? நீ உங்கள் மாமா பொண்ணுங்களோட கடலை போடும் போதே வந்துட்டேன். ஏய், அது ஏதோ சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நானும் பார்த்தேன். எது இப்படியோ உன் பிரேக்கப்லேருந்து மூவ் ஆனாய் இவ்வளோ தூரம் வந்திருக்கே, அதுவே இப்போ பார்க்க சந்தோஷமாக இருக்குது. தேங்க் காட், இப்போ தான் மறந்துட்டு ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், தனியாக இருக்க போர் அடிக்கலையா? அதான் போர் அடிக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட் ஆப் யூஸ் பண்ணுறேனே. ஃப்ரெண்ட் ஆப்பா? அது என்ன ஆப்பு? ஃப்ரெண்ட் ஆப் அப்படின்றது ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங் ஆப். அதில் வந்துட்டு நம்ம போத் ஆடியோ அண்ட் வீடியோ கால் நம்ம பேசிக்கலாம். இவ்வளோ ஏன், நம்ம வந்துட்டு ப்ரைவேட் ரூம்ஸ் மேக் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சவங்களோட நம்ம கேம்ஸ் கூட விளையாடலாம். எல்லாம் ஓகே, பட் பொண்ணுங்க யூஸ் பண்ண சேஃபா? நானும் அப்படி தான் யோசித்தேன். பட் ஆனால் அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது கம்ப்ளீட்லி சேஃப். நம்மக்கிட்ட யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக அவங்கள பிளாக் பண்ணி ரிப்போர்ட் கூட பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட் ஆப் மூலியமாக கிடைக்கிற கிஃப்ட்ஸை ரியல் டைம் மணியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளும் ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரெண்ட் ஆப்பில் நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் தமிழ், மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆமாம், இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ண? ஃப்ரெண்ட் ஆப் போத் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேயோ கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயோ அவைலபிளாக இருக்குது. கூடவே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்குது. நீங்களும் ஃப்ரெண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிங்க. சூப்பர். சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ம், அந்த 2 பொண்ணுங்களுமே உன் மாமா பொண்ணுங்க தானே? ஆமாம். 2 பொண்ணில் எந்த பொண்ணை நீ லவ் பண்ணுற? ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியிருக்கு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? வந்த பூசுல நீ தான் என் உலகம் இருந்த, ஆனா இனிமேல் ரேவதி தாண்டி என் உலகம். பைத்தியம். டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏய், உனக்கு என்னடி? வந்ததுல இருந்து உனக்கு எனக்கு செட்டே ஆகல. ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தாலும் எனிமீன் தான் வந்துச்சு. ஆனா நம்ம ரேவதி பாரு, வந்த முத நாளே நல்ல வைப்பு. அதான் அவளுக்கு எனக்கு ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தா லவ் வருதான்னு பார்த்தேன். வரும்டா வரும், என் வாயில அப்புறம் நல்லா வந்துரும் சொல்லிட்டேன். ஏய்,
இப்ப நீ எது கோவப்படுற? நீ தான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டல. ஆனா நம்ம ரேவதியை பாரு, வந்த முத நாளே வாங்க மாமா, சாப்பிட்டீங்களா மாமா, நல்லா இருக்கீங்களா மாமான்னு வாய் நிறைய கேட்கல. அவன் மேல லவ் வரக்கூடாதா? கூடாதுடா, லவ் வரக்கூடாது. ஏன்னா அவ என் தங்கச்சி. நீ வேற யாராவது பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. என் மாமனோட சொத்தையும் சரி பொண்ணையும் சரி வெளியே கொடுக்க மாட்டேன். நானே அவளை லவ் பண்றேன், கல்யாணம் பண்றேன், ஓ முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எனக்கு சகலன்ற பேர்ல ஒரு சொட்ட தலை வருவான். அதுக்கப்புறம் நீ எங்களை பார்த்து ச்சே இந்த மாதிரி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டுமேன்னு நீ தினம் ஃபீல் பண்ணுவடி. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். பாப்போம். மாமா ஐயோ என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? ஐயா ஒண்ணும் இல்ல, நம்ம ரேணு ஒரு கலர் ரேணு உனக்கு எனக்கு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கா போல. அதான் 2 பேரையும் போட்டு ஃபிளேம்ஸ் போட்டு பாத்துருக்கா. பார்த்தா லவ் வந்திருக்கு போல. லவ் தான் வந்துச்சா? மேரேஜ் வரல? ஏய் ஏஞ்சி மேல போடி. மேரேஜ் கேக்குறோம், மேரேஜ் சிப்போ. இது மேரேஜா? ஏய் இப்ப நீ ஏன்டி இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்ற? ஏ தெடிமாடு இங்க வாடா. இந்த லிஸ்ட்ல எழுதி இருக்கதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துரு. என்ன நூடுல்ஸ் கிரீம் பிஸ்கட்ல இல்லவே இல்ல? உனக்கு அது மட்டும் தான் குறைச்சல். எழுதி இருக்கதெல்லாம் போய் வாங்கிட்டு வாடா. அத்தை மகளே ரேணு, ரேணு வாயை போய் மளிகை சாமான் வாங்கிடலாம். முடியாது, நீ போயிட்டு வா, எனக்கு படிக்க நிறைய இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் 219 இன்டர்வியூ கூட்டு போயிருக்கேன், ஒன்னுல கூட செலக்ட் ஆனது இல்லை. என்னத்த சொல்ல. மாமா எங்க போறீங்க? அதுவா, உங்க அத்தா மளிகை சாமான் வாங்க சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதான் வாங்க போயிட்டு இருக்கேன். பைக்ல தானே போறீங்க? ஆமா. எனக்கும் பைக் ஓட்ட சொல்லி தரீங்களா? என்ன ஏதோ கருகிற வாடை வருது. ஓ பொசசிவ்னஸ். உனக்கு பைக் ஓட்ட இன்னொரு நாள் சொல்லித்தரேன். இப்போ நம்ம 2 பேரும் போய் மளிகை சாமான் மட்டும் வாங்கிட்டு வருவோமா? போலாம். ஏய் இரு, நீ ஒன்றும் போ தேவையில்ல. எனக்கு ஸ்டேஷனரிஸ் நிறைய வாங்கணும், நான் போயிட்டு வரேன். உனக்கு என்ன வாங்கணும்னு சொல்லு, நாங்களே வாங்கிட்டு வரோம். அதானே சொன்னா வாங்கிட்டு வர போறோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என் பொருள் நானே வாங்கிக்கிறேன். நீ வா போ. ஏய் ஐயோ சமையல் பண்ணணும், பாத்திரம் தேய்க்கணும், காய் வெட்டணும், கை வேற வலிக்குது. டே ஜெய், அம்மாக்கு கையெல்லாம் வலிக்குதுடா, கொஞ்சம் காய் கட் பண்ணி தரியா? மா, தோலுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய போய் காய்கறி நறுக்க சொல்ற? அதெல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளை கலகாமா? கொய்யால ஊர்ல இருக்க பிள்ளைங்களா வேலை வெட்டிக்கு போதே, நீ மட்டும் வீட்டுல உட்காந்துருக்கே, இது ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு அழகாடா? சரி சரி சரி, மானத்தை வாங்காத. நீ கண்டுக்காத. அம்மாடி ரேணு, நீ யாவது அத்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ஐயோ நான் படிச்சிட்டு இருக்கேனே அத்தை. சரிம்மா நீ பாரு. ஏன் தா என்கிட்டலாம் கேட்க மாட்டீங்களா? கொடுங்க, நான் கட் பண்றேன். உனக்கு காய்கறிலாம் நறுக்க தெரியுமா? என்ன கேட்டீங்க? சமைக்க தெரியுமாண்ணா? சொல்ல போனா அக்கா விட நான் தான் சூப்பரா சமைப்பேன். பரவாயில்லையே, காய்கறிலாம் நல்லா நறுக்கிற. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னம்மா இந்த மாதிரி பொண்ணு? பேசாம இந்த பொண்ணையே. இல்ல இந்த பொண்ணையே கட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தேன். அத்தை நான் படிச்சு முடிச்சிட்டேன், நானே கட் பண்றேன். ஏய் நீ தள்ளுறி. ஐயோ என்னமா ரேணு கையை கட் பண்ணிக்கிட்ட? என்னாச்சு? என்னடி பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிக்கிறதுக்கு முன்னாடியே சாஸ் ஊத்திட்ட? கையை அறுத்துக்கிட்டாடா. அவளே ஒழுங்கா காய்கறி கட் பண்ணியிருந்தா, இவ வாங்கி கட் பண்றேன்னு சொல்லி பாரு ரத்த காவு வாங்கிட்டா. போ ஃப்ரிட்ஜில் ஐஸ் இருக்கு பாரு, போய் எடுத்து வை. இன்டர்வியூ கூட்டு போனா முத்தம் கொடுக்குறா, எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ரத்தம் கொடுக்குறா. இவளை புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. அக்கா சொல்லி உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? நம்ம மாமா இருக்காருல்ல, ஆமா அந்த உதவாக்கற. அப்படிலாம் சொல்லாதக்கா. ஐயோ சரி, என்ன அவனுக்கு? இல்ல, எனக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா அதான்க்கா லவ். என்னது? அதான் நான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன். லூஸ் ஆடி நீ. அவனே வீட்ல தண்டமா உட்கார்ந்துட்டு இருக்கான், வேலை வெட்டி இல்லாம. அவனை போய் ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க.
இப்போ அவருக்கு வேலை இல்லைன்னா என்ன? நான் தான் இப்போ படிச்சு முடிக்க போறேன்ல. அதுவும் இல்லாம நானும் உன்ன மாதிரி மக்கள்லாம் கிடையாது. கேம்பஸ் இன்டர்வியூலயும் செலக்ட் ஆயிடுவேன். அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு மாமாவை நானே பார்த்துப்பேன். என்ன கொழுப்பா? அதெல்லாம் நீ ப்ரப்போஸ் பண்ண கூடாது. குடு. அதான் ஏன் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது? கூடாதுன்னா கூடாது. அதான் ஏன்? ஐயோ, அவனுக்கு வேற ஆள் இருக்கு. எது ஆள் இருக்கா? ஆமா. யாரு? அது வந்து என்கிட்ட யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லியிருக்கான். ஆஹா, நீ இப்ப சொல்ற. முடியாது. சரி விடு, நானே மாமா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏய் நில்லு. ஐயோ. மாமா, என்னாச்சுமா? எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. ஏய், என்ன ரேவதி, இப்போ நீ என்னமோ சொன்ன, அது எனக்கு சரியா புரியல. வாட் ஆர் யூ பிளவரிங்? அதான் மாமா, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு அக்கா கிட்ட சொன்னேன். ஆனா அவ நீ வேற யாரையோ லவ் பண்றேன்னு சொன்னா. நானா? யாரை லவ் பண்றேன்னு சொன்னா? அதுதான் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னியாமே. ஓ, அங்கனே. சொல்லு மாமா, நீ யாரையாவது லவ் பண்றியா? ஏய் ரேவு, நானும் உங்க அக்காவும். சொல்லு மாமா. ஓ, அது பண்ணந்தான். ஆனால் அது வெறும் ஒன் சைட் லவ் தான். இப்பெல்லாம் அதை தூக்கி போட்டேன். அப்போ இப்ப நீங்க சிங்கிள் தானே? சிங்கிள் தான் ரேவா. அப்போ இப்ப நீங்க யாரையும் லவ் பண்ணல? உன் அளவுக்கு யாரையாவது பார்த்துருந்தா லவ் பண்ணியிருக்கலாம். மாமா, நிறுத்தி. தள்ளு. அவன் தான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன உனக்கு? அந்த பொண்ணு தான் ஒத்துக்கல, அப்புறம் என்ன? ஒத்துக்காமலாம் இல்ல, பிடிச்சதுனால தான் வேற யாராவது அந்த பையனை கொத்திட்டு போயிட போறாங்கன்னு பயந்து வந்து தடுக்கிறா. ஆமாடா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நானும் தான் உன்னை லவ் பண்றேன். என்ன விளையாடுறியா நீயே? பின்ன என்ன? எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ சின்ன வயசுல இருக்கிற மாதிரி இப்போ விளையாட்டுத்தனமா இருக்க. நானும் பாக்குற கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு வரும்னு. ஆஹா, வரா மாதிரியே தெரியல. இப்படி இருந்தா எப்படிடா எங்க அப்பா என்ன கட்டி கொடுப்பாரு உனக்கு? நீ கெட்ட கேடு போதாதுன்னு என் தங்கச்சி. அது எதுவும் சும்மா விளையாட்டு பண்ணடி. உன்னை நம்பலாமா? அதுக்கு ஒரு கன்ஃபர்மேட்டரி ஆக தெரியா? இரு. ஓ, ஒருவேளை முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ண போறாளோ? ஐயோ, நல்ல ட்ரெஸ் வேற போடலையே. ஏய், என்னடி பக்கம் பக்கமா பிடிஎஃப் வச்சிருக்க? நம்ம கல்யாணத்தோட இன்விடேஷனா? உன் மூஞ்சி. 20 கம்பெனில ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. அதோட இன்டர்வியூ சிலபஸ் தான் இது. இனிமே என் கூட உட்காந்து பொறுப்பா படிக்கிற, வேலைக்கு போற, கல்யாணம் பண்ற, நம்ம செட்டில் ஆகுறோம். புரியுதா? புரியுதா? அடி பாவி, இதுக்கு உன் தங்கச்சி எவ்வளவோ பரவாயில்லையடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்தம்மா கொழுந்தனாரே, சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு போ. அப்புறம் மறக்காம நரிக்கூட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அப்படியே போய்க்கலாம். அந்த பெல் ஐகானையே கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்களும் ஃப்ரெண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிங்க. நாங்க ஒரு நரி கூட்டம்.